மயிலே மயிலே வா. இந்த அழகான கானகத்தில அழகிய சிலையாக காட்சி அளிக்கிறார். அதனால இப்பப்பட்ட அழகை இதுவரையிலும் பார்த்தது கிடையாது. என்னது அப்படின்னா அக்கிங் பக்கி ஓட வெட்டுறது ஓட மேய்க்கிறது தெரியாது. எனக்கு தெரியாதுடா. அக்கா வந்திருக்காடா. அப்படின்னா தப்பாங்க தப்பாங்க தெரியாது. எனக்கு தெரியாது. சொல்றியா என்ன பாட்டு பாடுன? ஓ வெக்கமா வெக்கமா சொல்றா. ஊ சொல்றியா பாப்பா ஊ வெக்கப்படாம சொல்றா. ஊ சொல்றியா பாப்பா ஊ சொல்றியா. அப்படியே அவன் ஊ சொன்னா என்ன செய்வா? பின்னாடி போய் போன் நம்பர் வாங்க. உங்களை முன்னாடி அடிக்காதரா. யார பார்த்த பாப்பான்னு கூப்பிடுறேன்? மரியாதை கட்டுக்கவனுக்கு மானம் கட்டுக்கவனுக்கு கண்ணன் என்று தோண்டுவேன், மூக்கில வரல விட்டுருவேன். ஏய் ஓங்கி விட்ட இருக்கிறது ஓடி உள்ள ஒட்டிக்கும். உள்ள ஒட்டிக்கும். அப்புறம் எப்ப அது வெளியே வர? என்ன கேட்டா? அது ஒட்டுதோ ஒட்டுதோ. அலராதி அன்னமே அழகு சின்னமே உன்னை அடைய வேண்டும் என்பது எங்கள் நெடுநாள் எண்ணமே. அது உங்களுடைய கனவுல கூட நடக்காது. கனவோ நெனவோ வா கம்முன்னு படு. தெரிஞ்சு பார்த்து தெரியாது கத்து கொடுத்துட்டு போறாங்க. அன்பே டிஸ்டர்பா இருக்கு, கொஞ்ச நேரம் பாட்டு. வீட்டுல அக்கா தங்கச்சி இருப்ப, அவங்கள அடிச்சுட்டு வந்து படுத்துக்கோ. அவங்க பக்கத்துல ஆள் படுத்துமா. ஆனா அத மாதிரி இந்த காட்டுல வந்திருக்கிறேன். ஆதரவுக்கு யாரு இருப்பாங்க? ஆதரவுக்கா என் அண்ணனுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, அப்படியே கண்டந்துடமா வெட்டிடுவாரு. ஆமா அவங்க அழுகிற மாதிரி பாடுவாங்க. சொல்லுவாங்க படுவா. யாரு? மாமாவை டென்ஷன் பார்த்ததமா. ஆமா பிடிக்காது. தன்னந்தனி காட்டுக்குள்ளே
உயரமே எட்டுல உனக்கு என்ன இந்த வேலை உனக்கு? ஏய் எதுக்கு இந்த வேலை உனக்கு? டீயை படுத்துக்கலாம் வா. இந்த ஐடி ஆட்ட மாட்டேன். அப்பா என்னது செல்ல பொண்ணு ஒரே ஒரு முத்தம். கச்சேரிக்கு ஒரே ஒரு முத்தம். முத்த தர பிடிக்காது புள்ளி என்னது பிடிக்காது உங்களோட உன் பேர் என்ன? வாடி போயின்னு கூப்பிட்டேன் அவ்வளவுதான் இருக்கு ஏய் கல்லா உம்மால என்ன? என்னடா என்ன என்ன உங்க அம்மா நான் கெச்சிடும் உங்க அம்மால மிச்சறீங்க. என்னடா உம்மால மூக்கல பூரா விட்டுடுவேன். நீ மூக்கல பூரா தான் விடுவேன் இதுக்கப்புறம் நீ வாயை திறந்து பேசுறேன் கோல் எடுத்து வாயில விட்டு ஆட்டு 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 ஆட்டுன்னு ஆட்டிடுவேன் நீ ஆட்டு 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 சொல்ல. ஏய் தாலி அர்த்த பசங்க நாங்க எத்தனை கப்பல் அட்வான்ஸ் வாங்கி சொல்லக்கூடாது. நானே வெளியே வர போகிறேன். கத்தி அழைத்த ஒரே ஒரு முத்தம். தர முடியாது மண்ணு சாப்பிட்ற மற்ற நாங்க தான் சாப்பிடுறோம். ஒரு 5 நிமிஷம் நீ என்னதான் ஆசை வார்த்தை கூறினாலும் சரி காட்டுல வா ஜாலியா இருக்கும் வா. மயில ஜாலியா இருக்கும். ஏமாந்தவங்க யாருன்னா சுத்துவாங்க அவங்களுக்கு போய் கொடு, போடா ஆமா நாங்க கெஞ்சுறோம் நீ மிஞ்சுற. ஆமா. ஐயா யார்? வாடா செவ்ஜா பையா. எங்க ஐயா யாரு தெரியுதா? அவருதான் யோகி பாபு. சீர்வதிலே சிங்கக்குட்டி, துள்ளுவதிலே மான்குட்டி, பாய்வதிலே புலிக்குட்டி, தீனி துண்டத்துல பன்னிக்குட்டி. ஊர்ல சோறு போடுறாங்கன்னா 2 அண்ணன் கூட சோறு துண்டுற ஆளு. பைசா கொடுத்து கடையில சாப்பிட்றான்னா 2 இட்லியோட போதுங்க வயிறு. யார பார்த்து சொல்ற? அன்னதான பிரபுவே. அடங்க கேக்குறவள பேர் கேளு. ஏய் உம்மல பேர் டாடி. சொல்ல முடியாது முடியாது முடியாதுடா. முடியாது முடியவே முடியாது முடியாது என்பது எங்க சரித்திரத்தில் கிடையாது. உம்மா அடிக்கிற அடிக்கடி நடுநல்ல அரைப்படி மூத்திரம் பேச்சுக்கணும். வேற சொல்ல முடியாது முடியாது. முடியாது. உம்மல பேர் மூடுவாய். உம்மல பேர் யா பேர் உம்மல பேர் யா பேர் எப்படியா பேர்? நாலு ஆளு கடைகள்னா நாங்களே மாத்தி மாத்தி அடிச்சு அவர் மேல கட்டியா? என்ன சொல்றா? ஏய் பேர் டாடி. சொல்ல முடியாதுடா ஏய் ஏய் உம்மல வாயை மூடு. உம்மல பேர் என்ன? யா பேர் செத்து புடிச்சு போயிட்டான். அடி சொன்ன சொல்லிட்டு ஏய் நம்ம பேரை கட்டியா? கேட்டுங்க. சொன்னாலா? சொல்லல. உன்னுடைய பேரை கேட்க போறேன். என் பேர் தெரியும். ஏய் உன்னுடைய பேர் என்ன? என் பேர் போறா வாயா. ஏய் ஏய் உன்னுடைய பேர் என்ன? என் பேரு பேர் ஏறா. வாயை மூச்சு சூத்தாலியா சொல்லுவாங்க. வாய போற எப்படிடா சொல்லுவா? ஏய் அவளை விடவே கூடாது. ஏய் வேற சொல்ல போற இல்லையா? சொல்ல முடியாது சொல்ல முடியாதா? ஏய், ஏடா வேற முக்கியம். நம்மளுக்கு வேலை தான் வேற முக்கியம். என்ன முக்கியம்? கோழி குருடா இருந்தாலும் ஏய் ருசி அதிகமா இருக்குடா. எதுல கோழி குஞ்சு. கோழி குழம்புடா. ஏய் முட்டை படுக்க முடியாதா? முடியாது. அது பெண்ணே கட்டி எடுத்து ஒரே நீ 1000 தடவை எடுத்திருந்தாலும் சரி ஒரு அமையத்துக்கு விருப்பம் முடியாது முடியாதா? இந்த அழுத காலகட்டத்தில் கட்டி எடுத்து முடியாதா? நிலவுக்கு வந்தாச்சு.
என்ன கண்ணே நாய் மாட்டிக்கிட்டு என்ன கேஜி ஆக்குவானோ செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையிலே சந்தோஷமாக வாழலாம். போராட்டம் மாவு பேசுறேன் மாமா மாமா கண்ணே என் மீது இவ்வளவு ஆசை கண்ணே என்ன பின்னாடி நான் முக்கியம் எனக்கு பிறந்துவிட்டது. அதனால் நான் திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையிலே 10 பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழலாம். 10 புள்ளியா பொண்ணு போறதுக்கே வழி கிடையாது. நாம் திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில் வாழ முடியாது. நம்ம 2 பேரும் சண்டை தான் போட்டோம். நீ எதிர்பார்க்கறது என்கிட்ட கிடையாது. நான் பாத்துக்கிறேன். அப்படியெல்லாம் எப்பவே கூடாது. அது பார்த்தாயா அடுத்த சோலைவனம் தெரிகின்றது. அங்கே சென்று நாம் இருவரும் ஆலிங்கனம் செய்யலாம். ஓடிவா ஆலிங்கனம். சனியா ஐயோ கடவுளே. மாமா என் மீது இவ்வளவு ஆசை இருக்கிறது. உனக்கு என்ன வேண்டும்? முத்தம் வேண்டும். ஒரு முத்தத்துக்கா இப்படி ஐயோ உன் முகத்தை கிளி கொஞ்சுகிறது, நக்குகிறது. அழகிலும் அழகு, அணியாய அழகு. மாமா எல்லாம் இந்த ட்ரெஸ் அழகு தெரியுமா? எப்ப மாத்தணும்? உன்னை பார்த்த பிறகு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று மாற்றிக்கொண்டு வந்தேன். சந்தோஷத்திலே இரு மாமா. சந்தோஷத்துல போய் இந்த முடி அழகுத்தான் மாமா. அளவு கடந்த ஆசை. இதை பார்த்த பிறகு உனக்கு ஆசை நிலாக்காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடும் பானம். காமன் விடும் பானம். மஞ்சா பூசுற முகத்துக்கும் மீசம் ஒழிக்கிற முகத்துக்கும் வித்தியாசம். அவளை துரத்து கொண்டு வர நேரத்திலே அவள் யார் நீ யார் அடையாளம் தெரியல. அது மாதிரி வித்தியாசம் தெரியாம மானாமணி போட்டு வரல குறிக்காச்சு. எங்க ஓடினாலும் கூடாது. அந்த நிலாவத்தான் நான் கையில ரசத்திக்காக
ராசாத்திக்காக நான் பார்க்கிறேன். கண்ணை மூடு கொஞ்சம் நான் பாருங்க. கட்டி அழைத்து முத்த கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாதா? அடி புள்ளி மயிலே, போவதற்கு வரவில்லை அடி புள்ளி மாலே, உன்னை கட்டி அழைத்து இன்ப சுகத்தை அடையாமல் போக மாட்டேன். நானாக வந்து விட்டால் இன்ப சுகத்தை அடையலாம். உயிரோடு போக முடியாது. போக முடியாது. முத்த கொடுக்க முடியாது. முடியாது. முடியாதா? அண்ணா எதை காப்பாத்துங்க அண்ணா என்று கத்தி கதறுகின்றாயே. இருக்கவே தெரியாது தாண்டவனை எப்படி அண்ணா காப்பாற்றுவேன். என்ன செய்யணும்? கற்பை எடுத்த நீங்களே தங்களது மனிதாகியை ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி. என்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பெண்களுடைய கற்பை சூறையா இருக்கின்றேன். அது நீ மட்டும் என்ன விதிவிலக்கா? உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது. அப்படியே திருமணம் வேண்டும் என்றால் இவனை கட்டிக்கிறேன். இவனை கட்டிக்கோ. கட்டிக்கிறா? நான் அந்த கப்பல் வச்சு வாயினா எவன் குழந்தைக்கு எவன் பேரை கட்டிக்கிறா? என் பேர் மேல பயிர் எவனை வைக்கலாம்னு பாக்குறீங்களா? அத்தனை வச்ச ஒரு அம்மா பாவி நீதான்டா என் கற்பை போய் திருமணம் செய்து கொள்ள முடியாது. போக முடியாதா? முடியாது. முடியாதா? முடியாது. கல்யாணம் என்னடா பண்ண அங்கதான் உள்ள அடிச்சு எங்கேயும் அடிச்சா போயிடுமா போயிந்த அம்மா பொண்ண டேய் தலா அம்மால போல கேசு யாரு பெத்த பொண்ணோ தெரியல செத்துட்டுக்கிறா மாட்டினா நம்ம சூத்த கீச்சிடுவாங்க வா ஓடிடலாம் துணையாக இருந்தாயே அம்மா. நான் எதுவும் பண்ணல இவன் தான் சார் இட்டு போய் கூட செக் பண்ணி பாருங்க. எங்கம்மா இருக்க இரு கண்ணுல தெரியாது இந்த அண்ணா உன்னை எப்படி அம்மா கண்டுபிடிப்பா? யாரது யாரது? ஐயோ கண்ணை திறந்து பாருப்பா. உனக்கு என்னம்மா நடந்தது? கண்ணை திறந்து பாருமா பாருமா பாருமா. பைத்தியம் லூசு லூசு ஐயோ லவ் பண்ணலாமா?
தங்கச்சி அம்மா ஐயோ இருக்க தெரியாத இந்த அண்ணனுக்கு தண்ணீர் கொண்டு வர சென்றாயே உனக்கு என்னம்மா நடந்தது இப்படி பித்து பிடித்து போல் பேசுகின்றாயே பைத்தியம் பிடித்து போல் பேசுகின்றாயே உனக்கு என்னம்மா நடந்தது தங்கச்சி அம்மா ஏழை மக வீட்டுக்குள்ள இளம் பிறையா வந்தவளே வாழையடி வாழையாக வளர்ந்து வரும் சின்னவளே பால்வடியும் உன்முகத்தை பார்த்துவிட கூடாதா கண்ணுறங்கு கண்மணியே கண்ணுறங்கு ஆகிறாரோ அம்மா எத்தகிட்ட பாருங்க அம்மா இப்படி பித்து பிடித்த போல் பேசுகின்றாலே உனக்கு என்னம்மா நடந்தது உனக்கு என்னம்மா நடந்தது ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்ன அது நம்பி இருக்குது மண்ண பாடாக வளர்ந்த மரம் பாரம்மா தாயாரு தந்தை யாரு கூறம்மா தாயாகி வளர்ந்த மரம் பாரம்மா அதற்கு தாயாரு தந்தை யாரு கூறம்மா பாருங்கம்மா இந்த அண்ணனுக்கு துணையாக இருந்தாலே அவனுக்கு என்ன நடந்தது தெரியலையா அம்மா ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள அவனுக்கு என்னை போல அப்பா அம்மா யாரும் இல்லை ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள அவனுக்கும் என்னை போல அப்பா அம்மா யாரும் இல்லை ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள அவனுக்கு என்னை போல அப்பா அம்மா யாரும் இல்லை ஓடும் நதி ஒருத்தருக்கும் சொந்தமில்லை அம்மா ஓடும் நதி ஒருத்தருக்கும் சொந்தமில்லை அம்மா ஓட்ட கூற வீட்டுக்காரன் சொந்தமெல்லாம் சும்மா ஓட்ட கூற வீட்டுக்காரன் சொந்தமெல்லாம் சும்மா ஆத்துக்கு பக்கம் ஆத்து துறைக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்சா தென்ன நம்பி இருக்குது மண்ண தானாகி வளர்ந்த மரம் பாரம்மா தாயாரு தந்தை யாரு கூறம்மா தங்கச்சி எங்கம்மா இருக்க உனக்கு என்னம்மா நடந்தது வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பன் தந்தா தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெற்று போட்டா அம்மா வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒரு அப்பன் தந்தா தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெற்று போட்டா வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பன் தந்தா தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெற்று போட்டா நம்ம சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது அம்மா நம்ம சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது நாளை வாங்கும் வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது நாளை வாங்கும் வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது
மணக்குது. ஆத்துக்கு பக்கம் ஆத்து துறைக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ அவச்சா தண்ண நம்பி இருக்குது மண்ண தாயாரு தந்தையாரு உனக்கு என்னமா நடந்தது தங்கச்சி? ஐயோ தங்கச்சி எங்கம்மா இருக்க? ஐயா ஐயா இரு பார்வையும் தெரியாது. பார்வை தெரியவில்லை. அவளோ பைத்தியமாகி விட்டாள். இந்த படியை ஏய், ஐயா ஏய், ஐயா யாரையா நீங்க? இந்த அனந்த காலகத்தில ஒரு பெண்ணை கெடுத்து பைத்தியமாக ஐயோ ஐயா பைத்தியம். உன்னை யாரு கெடுத்தது? ஏய் உன்னை யார்? தங்கச்சி ஏய், உன்னை இட்டு போய் கெடுத்தது யாரு? உள்ள இட்டு போய் யாரு? ஏய் உன்னை யாரு கெடுத்தது? யாரு இவன்? யாரு? இவன் தான் எனக்கு கேட்டான். ஐயோ பைத்தியம் போய் சொல்ல. பைத்தியம் போய் சொல்ல. பைத்தியம் போய் சொல்லாத. பைத்தியக்கார அப்படிலாம் அவன. ஐயா ஐயா நான் எந்த தவறும் செய்யவில்லை ஐயா. நான் அப்படிப்பட்டவனும் கிடையாது ஐயா. இரு கண்களை தெரியாமல் இப்படி அனாதைக நடு வீதிக்கு வந்து விட்டேனே. நான் சாதாரண ஏழை கிடையாது ஐயா. நான் சாதாரண ஏழை கிடையாது. ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் ஐயா. இளவரசன் ஐயா. ஏய், ஓடி வாடி குட்டி சைத்தம். ஏய், ஐயா கரண்ட் பாக்ஸ் வீட்டுல கரண்ட் வராது. எங்கெல்லாம் லைன் அடிச்சுக்கிறாங்க. நான் சாதாரண ஏழை கிடையாது ஐயா. யாரா நீ? ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் ஐயா. இளவரசன் ஐயா. ஆளக்கூடிய இளவரசன். உண்மைத்தான் ஐயா. ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசன் ஆமா ஐயா. இரு கண்களும் தெரியாமல் இந்த காலகத்திலே அனாதையாக வர காரணம் ஐயா ஒரு நாட்டை ஆள வேண்டிய நான் இரு கண்களும் தெரியாமல் இப்படி நடு வீதிக்கு பிச்சை எடுக்கிற நிலைக்கு வந்து விட்டனே. காரணம் என்னவென்று கேட்கின்றீர்களா? ஐயா இது என்னுடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டது ஐயா. விளையாடி விட்டது ஐயா. அதனால என் தலை மாதிரியே அப்படி உன் வாழ்க்கையில் நடந்தது என்ன? ஐயா என்னுடைய வாழ்க்கை வரலாறை கூறிக்கொண்டே செல்கிறேன் ஐயா. வரலாறுனா ஹிஸ்டரி தானே? என்னுடைய வாழ்க்கை வரலாறை கூறிக்கொண்டே செல்கிறேன் ஐயா. அப்படி உங்கள் வாழ்க்கையில் நடந்தது என்ன? என்னுடைய நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா? சத்திய நீதி தவறாது ஆட்சி புரிந்த சத்தியபுரி நாடு ஐயா. சத்தியம் தவறாத சத்தியபுரி நாடா? உண்மைத்தான் ஐயா. சத்தியபுரி நாட்டிலே நீங்கள் யார்? சத்தியபுரி நாட்டிலே சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் முத்தான 3 செல்வங்கள் பிறந்தோம் ஐயா. 3 குழந்தைகள். உண்மைத்தான் ஐயா. என்னுடைய அண்ணன் பெயரோ முரளி, என்னுடைய பெயரோ முத்து, என்னுடைய ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை முத்தழகி ஐயா. அவையா தங்கச்சி ஐயா. நீ ஒரு நாட்டு இளவரசியா? உனது பெயர் முத்தழகியா? ஆகுவா. உனது பெயர் முத்தழகியா? என் பேர் முத்தாயி கிடையாது. என் பேர் தான் சிம்ரன். செருப்பாடியா? ஐயா அப்படி இந்த சத்தியபுரி நாட்டிலே சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் முத்தான 3 குழந்தைகள் பிறந்து இந்த சத்தியபுரி நாட்டிலே சீரும் சிறப்புடன் வாழ்ந்து கொண்டு வந்த அன்று ஒரு நாள்